இந்த பிளாக் கலர் அனார்கலி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மாதிரி நெக்லைன் எப்படி இந்த மாதிரி இன்விசிபிளாக ஃபினிஷ் பண்ணுறதும் பார்க்கலாம். இது ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் 5 மீட்டர் ஜார்ஜெட் மெட்டீரியலும் பிளெயினில் எடுத்திருக்கேன். கலம்கரி மெட்டீரியல் வந்து 1 மீட்டர் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் போர்ஷனுக்கு மட்டும் தான் நம்ம கலம்கரி பிரிண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 மீட்டர் சரியாக இருக்கும். இப்போ எல்லா மெட்டீரியலும் எடுத்துகிட்டு நம்ம மார்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு அயனிங் குடுக்கணும். ஏன்னா இது செஸ்ட் போர்ஷன். செஸ்ட் போர்ஷனுக்கு வந்து கண்டிப்பா நம்ம அயர்ன் பண்ணிட்டு தான் மார்க் பண்ணணும். யோக் பார்ட் கட் பண்றதுக்கு நம்ம லென்த்ல தான் நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழ வந்து ஓப்பனாவும், மேல வந்து நம்ம குளோஸ்டாவும் இருக்கு. இப்ப நம்ம க்ளோஸ் சைட்ல தான் நம்ம வந்து மார்க்கிங் இருக்கணும். நம்ம சைட்ல இருக்க க்ளோசிங் சைட்ல மார்க்கிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ரெடி லென்த் வந்து 15 இன்ச்சு. தையலோட சேர்த்து நான் சொல்றேன். தையல் இல்லாம நமக்கு 14 இன்ச் வந்து ரெடி அளவு தேவைப்படும். கீழ 1/2 இன்ச், மேல 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணணும். அப்பதான் ஷோல்டர் ஜாயின் பண்ண முடியும். ஸ்கர்ட் போர்ஷன் ஜாயின் பண்ண முடியும். ஸோ 14ஓட 1 இன்ச் சேர்த்து நான் 15 இன்ச் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம எடுத்திருக்க 2 அளவுக்கும் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிக்கணும். அப்பதான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணப்போ கரெக்ட்டா இருக்கும். நெக்கோட ஓப்பன் வந்து நான் 3.25 வைக்கிறேன். ஏன்னா இவங்களோட ஷோல்டர் வந்து ப்ராடான ஷோல்டர். ஸோ 3.25 கரெக்ட்டா இருக்கும். ஷோல்டர் வந்து 3.75 வைக்கிறேன். இப்போ 1/2 இன்ச் ஸ்லோப் குடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து சரிவா இருக்கவங்களுக்கு மட்டும் ஸ்லோப் குடுங்க. இல்லன்னா ஸ்லோப் குடுக்காதீங்க. இப்ப இவங்களுக்கு சரிவா இருக்கிறதுனால நான் ஸ்லோப் குடுக்குறேன். இந்த ஸ்லோப் வந்து 0.5 டூ 0.75 வரை குடுக்கலாம். நான் 0.5 வந்து குடுத்துருக்கேன். இப்ப ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து 6.75 எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஷோல்டர் மேல நம்ம எவ்வளோ குடுத்துருக்கோமோ, அந்த அளவு தான் ஆர்ம் ஹோல்க்கும் குடுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து சரியா இருக்கும். இல்லன்னா ஆர்ம் ஹோலோட ரவுண்ட் வந்து அதிகமாயிரும். இப்ப லைன் போட்டாச்சு. செஸ்ட்டோட அளவு மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் வந்து இவங்களுக்கு 40. பாடி சுற்றளவ 4ஆல டிவைட் பண்ணுவோம். அப்ப 40ய 4ஆல டிவைட் பண்றப்ப 10 இன்ச் கிடைக்கும். இந்த 10 இன்ச்சோட 1/4 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி நான் 10.25 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாம ஒரு 1.5 சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாரி நம்ம மார்க் பண்றப்ப ஃபிட்டிங் வந்து ரொம்ப டைட்டா இல்லாம வியர் பண்ண கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணலாம். மிட் பாயிண்ட்ல ஒரு லைன் போட்டு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு இந்த மாரி கர்வா டிரா பண்ணி நம்ம ஆர்ம் ஹோல் வந்து வரைஞ்சுக்கலாம். ஆர்ம் ஹோல் அதாவது ஸ்லீவோட ரவுண்ட் வந்து எனக்கு 9 இன்ச் வேணும். இப்ப 9 இன்ச் இருக்கான்னு ஆர்ம் ஹோல்ல செக் பண்ணிட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு 9 இன்ச் கரெக்ட்டா இருக்கு. ஸோ 9 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ரவுண்ட் வந்து 35 அத 4ஆல டிவைட் பண்ணி நான் மார்க் பண்ணிட்டேன். இப்ப லைன் எல்லாமே நம்ம சீம் அலவன்ஸோட சேர்த்து இந்த மாரி லைன் போட்டுக்கணும். கீழ ஷேப்புக்கு கீழ இருந்து ஒரு 1 இன்ச் குடுத்து ஷேப் எடுத்துட்டு ரெடி அளவும் தையலுக்கு விட்டுருக்க அளவுக்கு 2 லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்பதான் கட் பண்ணும்போது தான் நம்ம கன்ஃப்யூஸ் ஆகாது. இப்ப அந்த கீழ இருக்க 2வது லைன் இருக்குல்ல, அதுதான் நம்ம கட்டிங் லைன். அந்த லைன்ல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்ட்ட கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்ட பேக்க எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து நான் டாட் பிடிக்க போறதில்ல. பேக்ல மட்டும் தான் டாட் பிடிக்க போறோம். இப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டிஃபரன்ஷியேட் தெரியும் நமக்கு. பேக் சைடுக்கு மார்க் பண்ணியிருந்த 1 இன்ச் டாட்டையும் இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். அது மாரி ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல்லையும் நம்ம இது மாரி ஷேப் குடுத்துக்கலாம். இப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைனிங் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. செஸ்ட் போர்ஷன் இதோட முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்ல ஸ்கர்ட் போர்ஷன் கட் பண்ணலாம். இப்ப நான் காட்டுறது வந்து 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோல்டிங் சைடும் 4 ஓப்பன் சைடும் இருக்கும். ஃபோல்டிங் சைடுல தான் நம்ம மார்க் பண்ணணும். வெய்ஸ்ட் ரவுண்ட் எனக்கு 36 அத 6.28ஆல டிவைட் பண்றப்ப 5.5 கிடைக்கும். இப்ப அந்த ஷார்ப்பான எட்ஜ்ல இருந்து 5.5க்கு இதே மாரி ரவுண்ட் சர்க்கிளா நம்ம மார்க் பண்றப்ப இந்த மாரி ஷேப் வந்து நம்ம கரெக்ட்டா கிடைக்கும். இப்ப கீழ என்னோட ஸ்கர்ட்டோட லென்த் வந்து 33 வேணும் ரெடி அளவு. அதோட 1 இன்ச் சேர்த்து 34 இன்ச்சுக்கு நான் இந்த மாரி அந்த கர்வ் நம்ம டிரா பண்ணோம்ல, அங்க இருந்து இந்த மாரி நான் 34க்கு நான் மார்க் பண்ணி சர்க்கிள் போட்டுக்கிறேன். நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி தான் இருக்கும் ரவுண்ட் சர்க்கிள். இது வந்து 4 ஃபோல்டிங்ல இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அத கட் பண்ணிட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபுல் சர்க்கிள் வந்து நமக்கு ஸ்கர்ட் போர்ஷன் கிடைக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி நம்ம கட் பண்ணாலும், இவ்வளோ பெர்ஃபெக்ட்டா நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணாலும், நம்ம கீழ வந்து கண்டிப்பா அன்ஈவன் வரும். ஸோ, அந்த அன்ஈவனா இருக்கிறதையும் நம்ம மெஷர் பண்ணி கரெக்ட்டா கட் பண்ணிறணும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் சர்க்கிள், ஃபுல் ஃப்ளேர் இருக்கும் இந்த ஸ்கர்ட் போர்ஷன். 4 மீட்டர் ஸ்கர்ட் போர்ஷனுக்கு எடுத்திருக்கோம். இப்போ அன்ஈவனா பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேப்ரிக்க வந்து நம்ம மேலருந்து பின் பண்ணிட்டு, இப்போ நான் 34 இன்ச் சொன்னேன்ல ரெடி அளவு, அந்த ரெடி அளவுக்கு நான் கரெக்ட்டா இதே மாரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரையும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்க வந்து நம்ம இந்த மாரி கட் பண்ணி எடுத்துட்டாக்கோ, பாட்டம் வந்து ஈவனா இருக்கும். இல்லன்னா அன்ஈவனா அங்கங்க ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ, இந்த மாரி ஈவனா கட் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச்சிங்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். இப்ப மெயின் ஃபேப்ரிக் அதாவது இப்ப நம்ம ஸ்கர்ட் போர்ஷன் கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்ல யோக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட், பேக் 2மே நம்ம செப்பரேட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்லீவ்க்கு வந்து நம்ம கலம்கரி ஃபேப்ரிக் தான் வைக்க போறோம். ஸோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி எடுத்துட்டு, இந்த மாரி செப்பரேட்டா எடுத்து வச்சிரலாம்.
இப்ப லைனிங்ல ஸ்கர்ட் போர்ஷன் கட் பண்ணலாம். இதுவுமே நம்ம ட்ரையாங்கிளா மடிச்சு போட்டுறணும். க்ளோஸ் சைட்ல தான் நம்ம மார்க்கிங் இருக்கணும். ஓப்பன் சைட் நம்ம பக்கம் இருக்கணும். ஸ்கர்ட் வெய்ஸ்ட் வந்து 35 அதோட 1 இன்ச் வந்து நம்ம சீம் ஆட் பண்ணிக்கணும். 34 4 ஆல் டிவைட் பண்றப்ப 9 இன்ச் கிடைக்கும். அந்த 9 இன்ச்ச அந்த ரவுண்ட் சர்க்கிள்க்கு மார்க் பண்ணணும். கீழ ஸ்கர்ட் போர்ஷனுக்கு வந்து 27 இன்ச் வந்து நான் வச்சிருக்கேன். ஏன்னா லைனிங் வந்து ரொம்ப தேவைப்படாது. ஸோ லைனிங்கோட லென்த் வந்து 27 வச்சிருக்கேன். இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃபோல்டிங் சைட்ல வந்து ஷார்ப்பா இல்லாத மாரி நம்ம கட் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஸ்டிச் பண்றப்ப கரெக்ட்டா இருக்கும். இப்ப ஸ்கர்ட் போர்ஷனுக்கு லைனிங்கும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. மெயின் ஃபேப்ரிக்க நல்லா அயர்ன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு ஃபேப்ரிக் வந்து எப்படி மார்க் பண்றேன்னு காட்டுறேன். அயர்ன் பண்ணிட்டு லைனிங்க மேல வச்சுக்கலாம். இப்ப நம்ம செப்பரேட்டா எடுத்து வச்சுட்டு, ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணலாம். ஸ்லீவோட லென்த் வந்து 22 இன்ச் பிளஸ் ஒரு 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்கு கீழ மடிச்சு தைக்கிறதுக்கும், மேல கை ஜாயின் பண்றதுக்கும் ஆட் பண்ணணும். பைசெப்ஸ் கண்டிப்பா நம்ம அளவு எடுக்கணும். ஃபுல் ஹேண்ட் வைக்க போறோம்னா, பைசெப்ஸ் வந்து உங்களுக்கு 14 இன்ச். அத வந்து 2 ஆல டிவைட் பண்ணி நான் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கேப் ஹைட் வந்து இவங்க கொஞ்சம் டைட் ஃபிட் கேட்டதுனால 3.75 வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப மார்க் பண்ணிட்டு, கேப் ஹைட்டையும் நம்ம லைன் போட்டுக்கலாம். கேப் ஹைட் மார்க் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்லீவோட விட்த் வந்து மார்க் பண்ணுவோம். ஸ்லீவோட விட்த் வந்து எனக்கு 18 இன்ச். அத 2ஆல டிவைட் பண்றப்ப எனக்கு 9 இன்ச் கிடைச்சுச்சு. அந்த 9 இன்ச்சோட ஒரு 1.5 சீம் அலவன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம ஸ்லீவ் வந்து எப்பயும் எப்படி மார்க் பண்ணுவோம், அந்த மாரி மார்க் பண்ணக்கூடாது. நம்ம ஃபுல் ஹேண்டுக்கு நம்ம மார்க் பண்றோம்னா, பைசெப்ஸ் அளவு கண்டிப்பா எடுக்கணும். கீழ வந்து ஸ்லீவோட ஓப்பனுமே நம்ம கையோட ஓப்பன் எடுக்கக்கூடாது. நம்ம ஃபிங்கர்ஸ க்ளோஸ் பண்றப்ப எந்த அளவுக்கு ஓப்பன் இருக்கோ, அந்த அளவு தான் நம்ம கீழ வந்து ஃபுல் ஹேண்டுக்கு ஓப்பன் குடுக்கணும். அப்பதான் கை வந்து உள்ள போகும். இல்லன்னா பத்தாது. ஸோ இந்த டிப்ஸ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஸ்லீவோட விட்த்துக்கு நம்ம ஃபோல்டிங் சைட்ல இருந்து கரெக்ட்டா இதே மாரி மார்க் பண்ணிக்கலாம். லைன் போட்டுட்டு இதோட மிட் பாயிண்ட்ல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மிட் பாயிண்ட்ல மார்க் பண்ணிட்டு, அதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் எடுக்கணும். இப்ப 2வது ஃபோல்ட் பண்றோம்ல, இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம எடுக்கணும். இந்த மாரி எடுத்து நீங்க ஸ்லீவ் மார்க் பண்றப்ப, ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு சுருக்கு வராது. அது மாரி வியர் பண்ணவும் கம்ஃபர்டபுளா இருக்கும். டைட்டாவும் இருக்காது. இப்ப அந்த ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ண 1/2 இன்ச் டச் ஆகுற மாரி ஒரு லைனும், கீழ இருக்க 1/4 இன்ச், மேல இருக்க 1/2 இன்ச்சோட டச் ஆகுற மாரி ஒரு லைனும் நம்ம மார்க் பண்ணணும். இப்ப நான் மார்க் பண்ற மாரி மார்க் பண்ணீங்கன்னா, ஃப்ரண்ட் கைக்குழியும் நமக்கு ரெடி ஆயிரும். இது வந்து நான் ராங் சைடு தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ, இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு இப்ப ரைட் சைடு வந்து ஒண்ணா தான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம வந்து கைக்குழி வெட்டும்போது நமக்கு சரியா இருக்கும். இப்ப ஃப்ரண்ட் ஒண்ணா இருக்கு. இந்த மாரி வச்சு தான் நம்ம கைக்குழி கட் பண்ணணும். ஆ ஆப்போசிட்டா திருப்பி வச்சு நம்ம கைக்குழி கட் பண்ணோம்னா, கைக்குழி வந்து ஒரு கைக்கு ஃப்ரண்ட்டுக்கும், ஒரு கைக்கு பேக் சைடு கைக்குழியும் மாறிரும். ஸோ அந்த மாரி பண்ணக்கூடாது. இந்த மாரி நீங்க பார்க்குறப்ப தெரியும். ஆப்போசிட்ல இருக்கணும் கைக்குழி 2மே. இப்ப நான் கட் பண்ணிட்டு, எடுத்து செப்பரேட்டா வைக்க போறேன். நம்ம கீழ வந்து நாச்சஸ் குடுத்துருந்தோம்ல, அதுக்கும் நாட்ச் பண்ணிட்டு எடுத்து வைக்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாரி ரவுண்டா கட் பண்ணி, இதுல தான் லக்கன் வந்து வைக்க போறேன். ரோப் வந்து ஸ்லிம்மான ரோப் வந்து ஒரே ஸ்ட்ரெய்ட் லைன்ல நான் கட் பண்ணி, இதே மாரி ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஒல்லியான லக்கனுக்கு ரோப் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்ப கட் பண்ணோம்ல, அத 2ஆ கட் பண்ணி, இந்த மாரி 2 பீஸ் இருக்கும். 2 பீஸையும் இந்த மாரி ஜாயின் பண்றப்ப நமக்கு டர்ன் பண்ணா, இந்த மாரி ரவுண்ட் ஷேப் வந்து அழகா பாதி, அதாவது ஓவல் ஷேப்ல கிடைக்கும். இந்த ஓவல் ஷேப்ப நம்ம ஃபோல்ட் பண்றப்ப நமக்கு முக்கோண ஷேப் கிடைக்கும். இந்த மாரி தான் நான் லட்கன் வைக்க போறேன். இப்ப ஸ்லீவோட பாட்டம் ரா எட்ஜ வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா, நம்ம கைக்குழி 2க்குமே கரெக்ட்டா தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ, ஸ்லீவோட ரா எட்ஜ ஃபினிஷ் பண்ணிட்டு, ஸ்லீவ் போர்ஷன நம்ம செப்பரேட்டா எடுத்து வச்சிரலாம். இப்ப லைக்ரா ஃபியூசிங் வந்து நான் இந்த ட்ரெஸ்க்கு வந்து யோக் பாட்டு குடுக்க போறேன். ஸோ லைக்ரா ஃபியூசிங்கோட ராங் சைடு எடுத்து நம்ம லைனிங் மேல வச்சு, கரெக்ட்டா லைனிங் அளவுக்கு இதே மாரி கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2க்குமே நம்ம வந்து லைக்ரா ஃபியூசிங் வந்து வைக்க போறேன். ஸோ இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேக் பார்ட்டோடது. ராங் சைடு அந்த டாட் இருக்க சைடு வந்து நான் லைனிங் பக்கம் வச்சிருக்கேன். இப்ப இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் இதே மாரி கரெக்ட்டா லைனிங்க விட ஒரு 1/4 இன்ச் வேணா எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப லைக்ரா ஃபியூசிங் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நம்ம லைனிங் அளவுக்கு. லைனிங்கு, மெயின் ஃபேப்ரிக்கு, அதுக்கப்புறம் நம்ம லைக்ரா ஃபியூசிங் 3 பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஃப்ரண்ட் நெக்குக்கும், பேக் நெக்குக்கும் ஒரு டீப்பான ஷேப் வர மாரி ஒரு யூ நெக் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ 2மே நான் கேன்வாஸ் பேப்பர்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டீப்பா கேட்டிருந்தாங்க. பேக்குக்கு வந்து கொஞ்சம் மேல ஏத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ 2க்குமே நான் வந்து கேன்வாஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் பின் பண்ணியிருக்க மாரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அதாவது நம்ம தையலுக்காக விட்டுருப்போம்ல, அந்த இடத்துல பின் பண்ணிட்டு கட் பண்ணீங்கன்னா, அளவு மாறாது. இப்ப கட் பண்ண கேன்வாஸ நம்ம மெயினோட லைனிங் பீஸ்ல வச்சு அயர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல ஒரு லைனிங் வந்து நம்ம வைக்கணும். இது வந்து நம்ம வச்சு தைக்கிறப்ப நமக்கு வந்து டிரான்ஸ்பரன்ட்டா தெரியாது.
நெக்கோட ஃபினிஷிங் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப நான் ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு டேன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா நமக்கு நெக் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்திருக்குன்னு. இப்ப இந்த செகண்ட் குடுத்துருக்க பீஸ்ல இருக்கக்கூடிய ரா எட்ஜ் எல்லாமே நான் லைனிங் மேல ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த உள்ள குடுத்துருக்க பீஸ்லயுமே நமக்கு ரா எட்ஜ் வந்து இருக்காது. இந்த மாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு, கிராஸ் அர்க்கத் குடுத்து நம்ம டேன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். டேன் பண்றப்ப நமக்கு பெர்ஃபெக்ட்டா டேன் ஆகும். லைக்ரா ஃப்யூசிங் வச்சிருக்கனால நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இப்ப மேல ஒரு படிமான தையல். இந்த தையல் மட்டும் தான் நம்ம போட போறோம். வேற நெக் சைடு எந்த தையலுமே இருக்க போறதில்ல. இந்த மாரி ஒரு தையல்லயே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா, லைக்ரா ஃப்யூசிங் இருக்கு. அது இல்லாம 2 லைனிங் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, நெக் வந்து ரொம்பவே ஸ்டிஃப்பாவே இருக்கும் நமக்கு. இப்ப ஸ்டிச் பண்ணிட்டு, சைட்ல ஃபுல்லா நம்ம தையல் போட்டுக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணும்போதே தெரியும். நெக் சைடு ராங் சைடும் நமக்கு நீட்டா இருக்கும். எந்த ஒரு பிசுறும் இருக்காது. ரைட் சைடும் நமக்கு எந்த பிசுறும் இருக்காது. இப்ப ஃபுல்லா ஸ்டிச் போட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து நம்ம டாட் பிடிக்க போறதில்ல. ஸோ, இந்த தையல் போட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக் லைக்ரா ஃப்யூசிங் அதுக்கப்புறம் கிரேப் லைனிங் இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா ஒரு ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணிட்டா நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாரி எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு இப்ப நான் பேக் சைடுக்கு கிளியரா காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப இது வந்து மெயின் ஃபேப்ரிக்ல வந்து நம்ம லைக்ரா ஃப்யூசிங் வச்சு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப நம்ம இது வந்து கிரேப் லைனிங். கிரேப் லைனிங்ல வந்து நெக் லைன நான் கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணியிருக்கேன். அயர்ன் பண்ணிட்டு இப்ப நான் மேலாக அந்த மெயின் ஃபேப்ரிக்க வச்சு காட்டுறேன். பார்த்தா வந்து டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கும். உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல. நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே அந்த நெக் டிசைன் அப்படியே தெரிஞ்சுச்சு. ஸோ, அதனால நான் இன்னொரு லைனிங் வந்து அந்த கேன்வாஸ் மேல வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். இந்த மாரி நம்ம ஸ்டிச் பண்றப்ப நெக் லைன் வந்து ஃபினிஷிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப இது எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்கிறதுக்கு மொதயே நம்ம நெக்கோட அந்த டிசைன் இருக்குல்ல, அத ஒட்டியே நம்ம அதாவது எந்த இடத்துல நம்ம கட் பண்ண போறோமோ, அந்த இடத்துல இதே மாரி தையல் போட்டுக்கணும். இந்த மாரி தையல் போடுறப்ப நமக்கு டேன் பண்றப்ப நமக்கு விசிபிளா தெரியும். இப்ப இந்த இன்னொரு பீஸ் லைனிங் வந்து அடிஷனலா வைக்க போறோம்ல, அத வந்து கேன்வாஸ் மேல வைக்கணும். வச்சுட்டு இந்த மாரி செக்யூர் பண்ணி சென்டர்ல ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்ப ஸ்டிச் போட்டுட்டு பேக் சைடு வந்து டர்ன் பண்ணிக்கலாம். அதாவது கேன்வாஸ் அயர்ன் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடு. இப்ப நம்ம போட்ட தையல் வந்து அப்படியே தெரியும் இந்த லைன்ல. இந்த லைன் மேலேயே தையல் போட்டு நம்ம அடிஷனலா ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைனிங்க வந்து இந்த லைனிங்கோட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம செப்பரேட்டா நம்ம கேன்வாஸ் வந்து ரெடி பண்ண தேவையில்ல. இதிலேயே வச்சு நம்ம இந்த மாரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்ப லைனிங்கையும் அந்த அடிஷனலா ஆட் பண்ண லைனிங்கையும், நம்ம மெயினான லைனிங்கையும் ஒண்ணா சேர்த்து இதே மாரி ஒரு தையல் போட்டுக்கலாம். உள்ள இருக்க ரா எட்ஜ் பிசுறு இருக்குல்ல, அத நான் ஸ்டிச் பண்ற மாரி ஃபோல்டு பண்ணி, எல்லா சைடு ரா எட்ஜையும் உள்ள மடிச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிறலாம். இந்த மாரி ஸ்டிச் பண்றப்ப நமக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்ல இருந்தும் நமக்கு ரா எட்ஜ் வந்து வெளிய தெரியாது. ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். ரெடிமேட்ல நமக்கு குடுக்குற ஃபினிஷிங்க நம்மனால கஸ்டமருக்கு நம்ம ஓனா ஸ்டிச் பண்றதுலயும் தர முடியும். இப்ப இந்த மாரி ஸ்டிச் பண்ணிட்டு, ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கும் நமக்கு வந்து எந்த சைடு நம்ம லைனிங் குடுத்துருக்கோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஃபினிஷிங்கா இருக்கும். இப்ப தையல் போட்டத ஒட்டியே மறுபடியும் இன்னொரு தையல் போட்டு நம்ம மெயின் லைனிங் மேல செப்பரேட்டா ஆட் பண்ண லைனிங்க நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிசுற வந்து கட் பண்ணிறலாம். 2 சைடும் பிசுற கட் பண்ணிட்டு, இப்ப நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த சைடு நம்ம பீஸ் குடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப இந்த பக்கம் பீஸ் குடுத்து தச்சிருக்கோம்ல, இதுக்கு மேல வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்க வந்து வைக்கக்கூடாது. ஆப்போசிட்ல தான் நம்ம வைக்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு எந்த பிசிறு பீஸ் வந்து வெளிய தையல் போட்டோமோ, அது வந்து நம்மள ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாரி இருந்தா தான் அடிச்சு திருப்புறப்ப இந்த பீஸ் வந்து உள்ள போகும். ஸோ இந்த மாரி வச்சுக்கணும் நம்ம. வச்சுட்டு சென்டர்ல வந்து ஒரு தையல் போட்டுக்கணும். பீஸ் குடுத்து தச்ச பீஸ் வந்து நம்மள பார்த்து இருக்க மாரி வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு டர்ன் பண்றப்ப வெளிய வந்து தையல் வந்து தெரியாது. இப்ப இந்த மாரி ஸ்டிச் பண்ணிட்டு ரோப் வந்து அட்டாச் பண்றதுக்காக 2 1/2 இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். 2 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு, இந்த ரோப் அட்டாச் பண்ற இடம் வர்றப்ப நம்ம ரோப்ப வந்து இன்சர்ட் பண்ணிறணும். லைனிங்க்கும் அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் இடையில வந்து இந்த மாரி அட்டாச் பண்ணணும். ரோப் இன்சர்ட் பண்ற இடத்துல மட்டும் நம்ம ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். இந்த மாரி லாங் ஸ்டிச் போடுறப்ப நமக்கு ரோப் வந்து வெளிய வராது. நம்ம தையல் போட்டிருக்கிறது வந்து அந்த லைனிங் மேல அப்படியே தெரியும். ஸோ, அந்த லைனிங்ல போட்டிருக்க தையல் மேலேயே நம்ம மறுபடியும் தையல் போடணும். இந்த மாரி தையல் போடுறப்ப நமக்கு வந்து பிசுறும் வெளிய வராது. நீட்டாவும் இருக்கும். கழுத்து வந்து ஸ்டிஃப்பாவும் நம்ம லைனிங்கோட ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்ப 2 சைடும் ரோப் வந்து அட்டாச் பண்ணி லாக் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து நெக் லைன ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாரி நம்ம ஃபினிஷ் பண்றப்ப நமக்கு சென்டர்ல வந்து ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ராவும் ஆகாது. ஸ்டிஃப்பாவும் இருக்கும் நமக்கு நெக்கு. இப்ப 1/2 இன்ச் மட்டும் உள்ள விட்டுட்டு, இந்த மாரி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துறலாம்.
கிராஸ் சர்க்கத் குடுத்து டேன் பண்றப்ப நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். இந்த தையல் போட்டிருக்கோம்ல, எக்ஸ்ட்ரா பீஸ் குடுத்து தச்சோம்ல, அந்த தையல் போட்டிருக்கிறது வந்து நம்ம லைனிங்க்கும், மெயின் ஃபேப்ரிக்கும் சென்டர்ல போயிரும். அப்ப நமக்கு தையல் இருக்கிறதே வெளிய தெரியாது. இந்த மாரி நீங்க ஸ்டிச் பண்றப்ப ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டா இருக்கும். இப்ப நான் வந்து அதாவது ராங் சைடு லைனிங் சைடு தான் ஸ்டிச் பண்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும். லைனிங்ல தையல் போட்டிருக்கிறது மட்டும் தான் தெரியும். நம்ம தச்சிருக்க துணியே தெரியாது. அந்த மாரி தான் நம்ம தைக்கணும். அப்பனா நெக் வந்து ரொம்பவே ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். இப்ப கீழ இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி யோக் பார்ட்ட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லைக்ரா ஃபியூசிங் வைக்கிறப்ப நமக்கு ஸ்டிஃப்பா இருக்கும் ஃபேப்ரிக்கு. இப்ப பேக்ல வந்து டாட் பிடிக்கணும்ல, அதுக்கு வந்து நம்ம க்ளோஸ் சைட்ல இருந்து ஒரு 4 இன்ச்சும், லென்த்ல 4 இன்ச்சும் குடுத்து இதே மாரி டாட் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்றப்ப நீட்டா இருக்கும். இப்ப நம்ம சென்டர்ல வந்து ஒரு தையல் போட்டுக்கணும். இந்த மாரி தையல் போட்டுட்டு நம்ம டாட் பிடிக்கிறப்ப, நமக்கு வந்து துணியோட அ லைனிங்கோட மட்டும் டாட் விழுகாம, லைனிங், மெயின் ஃபேப்ரிக் 2லயுமே நமக்கு வந்து டாட் வந்து கரெக்ட்டா விழுந்துரும். இந்த மாரி சென்டர்ல வந்து தையல் போட்டுட்டு தான் ஜார்ஜெட் மெட்டீரியல்லலாம் நம்ம டாட் வந்து பிடிக்கணும். இப்ப 1/2 இன்ச்சுக்கு 2 சைடுக்கும் சேர்த்து ஃபோல்டு பண்ணிட்டு, இப்ப இதே மாரி 4 இன்ச் வந்து நான் லென்த் குடுத்துருக்கேன். அந்த 4 இன்ச்சுக்கு இதே மாரி தையல் போட்டு நம்ம பேக்ல வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி தைக்கிறப்ப நமக்கு வந்து டாட்டுமே ஸ்டிஃப்பா இருக்கும். இப்ப ஃப்ரண்ட் பார்ட்டும், பேக் பார்ட்டும் ரெடி ஆயிருச்சு. 2யும் சேர்த்து 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்கு வந்து நம்ம தையல் அடிக்கணும். இந்த மாரி தையல் போடுறப்ப 4 2, 3 ஸ்டிட்ச் சேர்த்து போடணும். அப்பதான் ஷோல்டர் வந்து ஸ்டிஃப்பா இருக்கும். இப்ப அதில ஓவர்லாக் பண்ணி நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ்க்கு வந்து கரெக்ட்டா 1/2 இன்ச் வந்து நானு தையலுக்கு குடுத்துருந்தேன். ஸோ, அந்த 1/2 இன்ச்ச வந்து பிடிச்சு நம்ம தச்சுக்கலாம். இந்த மாரி தைக்கிறப்ப கரெக்ட்டா இருக்கும் நமக்கு அளவு. பார்த்தீங்கன்னா, அந்த சைடும் நமக்கு எக்ஸ்ட்ரா இல்ல. இந்த சைடும் நமக்கு எக்ஸ்ட்ரா இல்ல. 2 சைடும் ஈவனா இருந்துச்சு. டேன் பண்ணி பார்க்குறப்பயும் நமக்கு எந்த இடத்துலயும் தூக்காம இருக்கும். எந்த அளவு தையல் கொடுக்கமோ, அந்த அளவுக்கு கரெக்ட்டா கை ஜாயின் பண்ணாலே நமக்கு வந்து அந்த பிசுறு இருக்காது. இப்ப ஸ்லீவுக்கும் ஓவர்லாக் பண்ணி நம்ம யோக் பார்ட்ல நம்ம எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப லைனிங்கும், மெயின் ஃபேப்ரிக் ஸ்கர்ட் போர்ஷனோட லைனிங்கையும், மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒண்ணா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாரி எதுக்கு இந்த ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்றோம்னா, அப்பதான் நம்ம ஓவர்லாக் பண்றது வந்து டிரான்ஸ்பரன்ட்டா வெளிய தெரியாது. இது வந்து லைட்டான ஃபேப்ரிக். ஸோ, இந்த மாரி லைட் ஃபேப்ரிக்லாம் நம்ம ஸ்டிச் பண்றப்ப, லைனிங்கையும், மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒண்ணா அட்டாச் பண்ணி யோக்ல வந்து ஸ்டிச் பண்ணிறலாம். இப்ப லைனிங்கும், மெயின் ஃபேப்ரிக்கும் ஸ்கர்ட்ல அட்டாச் பண்ணோம்ல, அத வந்து இப்ப யோக் பார்ட்டோட சேர்த்து, நல்ல பக்கத்துக்கு மேல நம்ம ஸ்கர்ட் போர்ஷனோட நல்ல பக்கம் இருக்க மாரி வச்சு, 1/2 இன்ச் நம்ம விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு இதே மாரி தையல் போட்டுக்கணும். இந்த மாரி யோக் பார்ட்டையும் ஸ்கர்ட் போர்ஷனையும் நம்ம அட்டாச் பண்ணும்போதே எக்ஸ்ட்ராவும் வரக்கூடாது. அது மாரி டைட்டாவும் நம்ம இழுத்து பிடிச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த மாரி ஸ்டிச் பண்ணா தான் சுருக்கு இல்லாம இந்த மாரி இப்ப நான் காட்டுற மாதிரி சுருக்கு இல்லாம நீட்டா இருக்கும். அ ஸ்கர்ட் போர்ஷன் அட்டாச் பண்ணிட்டு நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயினிங்க்கு நான் 1 1/2 இன்ச் விட்டுருந்தேன். ஸோ 1 1/2 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ மார்க் பண்ணிட்டு, நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்றப்பயே நம்ம வந்து எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமான்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம 1 1/2 இன்ச் மார்க் பண்றப்ப நமக்கு வந்து ஸ்ட்ரெய்ட் லைனா வரணும். இப்ப நான் மார்க் பண்றப்ப பார்த்தா தெரியும். உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் லைனா தான் இருக்கும். இந்த மாரி ஸ்ட்ரெய்ட் லைனா வந்தா தான் நம்ம கரெக்ட்டா மார்க்கிங் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இந்த மார்க்கிங் கரெக்ட்டா இருந்தா நம்ம ஆம்ஹோல் கிட்ட அந்த பிளஸ் சிம்பல் கண்டிப்பா வரும். இன்சைடு பார்த்தீங்கனாலும் இந்த மாரி ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்பயும் நமக்கு தையல் எந்த பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். உள்ளேயும் நான் ஓவர்லாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஒயர் யூஸ் பண்ணி பாட்டம்ல வந்து ஒயர் பீக்கோ தான் பண்ண போறேன். ஏன்னா, இந்த ட்ரெஸ்க்கு வந்து பாட்டம்ல பார்டர் வேணான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, நான் வந்து ஒயர் பீக்கோ பண்ணி இந்த ட்ரெஸ்ஸோட பாட்டம் வந்து நான் ஹெம் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரா எட்ஜ் இந்த மாரி ஃபினிஷ் பண்றப்ப தான் நம்ம ட்ரெஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிரீமியமாவும், லுக்காவும் இருக்கும். ஸோ, இந்த மாரி நான் ஸ்டிச் பண்ணும்போதே தெரியும். அந்த வயர் வந்து அவ்ளோ ஸ்ட்ரக்சரா நமக்கு வந்து ட்ரெஸ்ஸ வந்து காட்டும். வேவியா இருக்கும் பார்க்கப்பயே லுக்கா. ஸோ, இந்த மாரி ஸ்டிச் பண்ணி நான் பாட்டம் ரா எட்ஜ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிட்டு அயர்ன் பண்ணி நான் அந்த ட்ரெஸ்ஸ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, நம்ம அயர்னிங் கண்டிப்பா குடுக்கணும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். அப்பதான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நல்ல ஒரு விரிங்கிள்ஸ் எல்லாம் மாறி ஃபேப்ரிக்கே நல்லா ஒரு பிரைட்டா இருக்கும். ஸோ, எந்த ஒரு சுருக்கும் இல்லாம இந்த மாரி கண்டிப்பா அயர்ன் பண்ணணும். ஸ்டீம் அயர்ன் குடுத்து நான் அந்த ட்ரெஸ்ஸ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்லீவ் போர்ஷன்ல பேலன்ஸ் இந்த ஃபேப்ரிக் தான் நம்ம ஷால் ரெடி பண்ண போறோம். ஸோ, அதுக்கு வந்து 2 இன்ச்ல நான் வந்து இந்த மாரி 4 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். 4 பீஸ் கட் பண்ணிட்டு, இந்த 4 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ரைட் சைடு வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப நான் அந்த ஜாயினிங் தான் பண்றேன். கரெக்ட்டா ஜாயின் பண்ணிட்டு, இதோட ரா எட்ஜ் வந்து 2 சைடும் இருக்கும். ஸோ, அந்த 2 சைடு ரா எட்ஜையும் தெரியாத மாரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்ப நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறது வந்து 2 பீஸையும் நான் அட்டாச் பண்றேன். இந்த மாரி அட்டாச் பண்ணிட்டு
கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு 2 சைடு ரா எட்ஜையும் ராங் சைடு வந்து டர்ன் பண்ணி இந்த மாரி ஸ்டிச் பண்ணணும். ராங் சைட்ல வந்து நம்ம பிசிறு பாகம் வரணும். இந்த மாரி ஸ்டிச் பண்ணிட்டு, இந்த பீஸ எடுத்து இதுதான் நம்மளோட பார்டர். இந்த பார்டர எடுத்து நம்ம ஷால்ல வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். இந்த மாரி ஸ்டிச் பண்றப்ப ஷாலுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க ட்ரெஸ்க்கும் ரொம்பவே காம்ப்ளிமென்ட்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம ஷாலையுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பா அயர்ன் பண்ணணும். அப்பனா நமக்கு ட்ரெஸ்ஸோட சேர்ந்து ஷாலுமே ரொம்ப லுக்கான பிரீமியமா இருக்கும் பாக்குறதுக்கு. ஷால் வந்து அட்டாச் பண்றது எப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது இந்த வீடியோல வந்து கிளியர் ஆயிருக்கும். ட்ரெஸ்ஸ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், அயர்னிங் குடுத்ததுக்கப்புறம் ட்ரெஸ் இந்த மாரி தான் இருந்துச்சு. இந்த மாரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் நம்ம ஒவ்வொரு விதமா ஃபினிஷ் பண்ணணும். அப்பதான் ட்ரெஸ் பார்க்க பிரீமியமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாரி டிசைனிங் வீடியோக்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க.